ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்திற்கு பிறகு வரும் 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, அது என்ன 3 கிரக பயிற்சியாக செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் மகரத்திலே. மகரம் உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திலே 7 கூடையவன் உச்சம் பெறுகிறார். 7 கூடையவன் ஒரு ஸ்ட்ரோக்கில் வெளிநாடு போயிடுறீங்க. ஒரு ஸ்ட்ரோக் தான். அது எப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு? ஒரு ஸ்ட்ரோக்னா என்னென்னா, இத்தனை நாள் நீங்கள் விசா அப்ளை பண்ணீங்க, வரல. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், கூர்மையான புத்தி, இதெல்லாம் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நல்ல நேரம் வரும்போது தான் வரும். நல்ல நேரம் வரலைன்னா என்ன ஆகும்? இது எதுவுமே வராது. அவ்வளோதான். மனிதகுலம் மகிழ்ச்சியைத்தான் தேடுகிறது. 7 கூடையவன் உச்சம் பெறும் பொழுது மகிழ்ச்சி தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆளே மாற போகிறீங்க, வேணால் பாருங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்திற்கு பிறகு வரும் 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, அது என்ன 3 கிரக பயிற்சி? முதல் பயிற்சியாக செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் மகரத்திலே. மகரம் உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திலே 7 கூடையவன் உச்சம் பெறுகிறார். 7 கூடையவன் யார்? 7 கூடையவன்னா திருமண ஸ்தானத்திற்கு அதிபதி. 7 கூடையவன்னா யார்? உங்களுடைய களத்திரகாரகன். 7 கூடையவன் வெளிநாட்டு யோகங்களை தரக்கூடியவன். இவன்லாம் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறான். 7 கூடைய இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திலே இந்த 7 கூடைய புதிய முயற்சிகளை காண கடவுள் யார்? செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது என்பது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நீங்கள் கருதலாம். காரணம் என்னவென்றால், செவ்வாயை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் நண்பர்களே, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்லா இருந்து ஒரு குழந்தை பிறந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லுவோம். செவ்வாய் நல்லா இருந்து ஒரு குழந்தை பிறந்தா, 5 கூடியவனாக இருந்தால் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம்? மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். அப்போது இந்த செவ்வாய் அவ்வளோ பவர்ஃபுல்லானால அவர் உச்சம் பெறும்போது ஒரே தூக்கி ஃபாரின் கொண்டு போயிடுவார். ஒரே தூக்கி. ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஸ்ட்ரோக்கில் வெளிநாடு போயிடுறீங்க. ஒரு ஸ்ட்ரோக் தான். அது எப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு? ஒரு ஸ்ட்ரோக்னா என்னென்னா, இத்தனை நாள் நீங்கள் விசா அப்ளை பண்ணீங்க, வரல. இத்தனை நாள் நீங்கள் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டீங்க, நுழைவுத் தேர்வுகள்லாம் எழுதி பார்த்தீங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இம்முறை நீங்கள் உங்கள் வாசல் கதவை தட்டும். ஒரு நாள் கதவை தட்டும். என்ன கதவை தட்டுதுன்னு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் விசா வந்திருக்கேன். என்ன விசா? நான் தான் கனடா விசா வந்திருக்கேன். வாங்க வழக்கம். உங்களுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது? வாங்க கனடா போகலாமா? நாளான்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் ரெடியாக இருங்க. என்ன ஒரே நாளில் சொல்லிட்டீங்க? இந்த ஒரு நாளில் நான் போய்ட்டு ஷாப்பிங்கு பர்ச்சேஸ் எல்லாம் எப்படா பண்ணுறது? நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் வரும் பொழுது அதுவே கூடி வரும். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் வரும் பொழுது மற்றவை தானாக கூடி வரும். அதான் அதில் இருக்க பெரிய விஷயமே. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், கூர்மையான புத்தி, இதெல்லாம் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நல்ல நேரம் வரும்போது தான் வரும். நல்ல நேரம் வரலைன்னா என்ன ஆகும்? இது எதுவுமே வராது. தீய எண்ணங்கள் வருதுன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம்? எ குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன். புதிய ஐடியா உங்களுக்குள்ளே வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு அர்த்தம். போடா என்ன ஆயிரும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா என்ன கெட்ட நேரம் வருதுன்னு அர்த்தம். கெட்ட நேரத்துக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அப்போ 7 கூடையர் உச்சம் பெறும் பொழுது நல்ல நேரம் வந்தாச்சு, ஃபாரின் போக போகிறீங்க. இனியும் யோசிக்காதீங்க, ஃபாரின் போயிடுங்க. அப்போ 2026 நான் என்ன குருஜி பண்ணலாம்? ஒன்று ஃபாரின் போங்க, இல்லைன்னா 7ஆம் இடம் என்பது காதல். இனியும் யோசிக்காதீங்க, காதலை சொல்லிவிடுங்கள். ஒரு அழகான வரி சொல்லுகிறேன், ஒரு கவிதையாக சொல்கிறேன். கொட்டினால் தீர்வது பக்தி, கொட்டினால் தான் அதிகமாவது காதல். நீங்கள் சொல்லி பாருங்கள், சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய லவ் பண்ணுவீங்க. இன்றைக்கே போய் சொல்லிடுங்க. 7 கூடையர் உச்சம் பெறும்போது அது கரெக்டாக காம்பன் செட் ஆகும். ஜனவரி 15க்குள்ளே. கொட்டினால் தீர்வது பக்தி, கொட்டினால் அதிகமானால் அது காதல். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படி உட்காந்துருக்க இடம் அப்படி பேச வைக்குது, என்ன செய்கிறது? ஸோ அப்போது உங்களுக்கு கொட்டினால் பக்தி, இது பக்திக்கும் காதல் ரெண்டும் ஒன்று தான். ஒன்றை அதிகமாக விரும்புகிறீர்கள். 7 கோடி உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுன்னா, புதிய இன்னோவேஷன்ஸ், புதிய ஐடியாஸ் வருது. ஒரு
கடை ஆரம்பிக்கிறீங்க, அந்த கடையில் தீவிரமாக ஒர்க் பண்ணுறீங்க, அதற்கான இன்னோவேஷன்ஸ் உங்களுக்கு வருகிறது. அதுதான் ஏழுக்குடையவன். எப்படி இந்த பிஸ்னஸை வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி என்ன செய்யலாம், அதான் ஏழுக்குடையவன். அடுத்ததாக இந்த செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா கணவன் மனைவி பிரிவெல்லாம் சரியாயிடும். நண்பர்களே, நம்ம ரொம்ப நாளாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ஈகோ. இந்த 3 எழுத்து, இந்த ஈகோங்கிற 3 எழுத்து எத்தனை குடும்பத்தை பிரிக்கிறது. பிரிவுங்கிற 3 எழுத்தை கூட்டிகிட்டு வருது எது? இந்த ஈகோங்கிற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து தான் எல்லாத்தையும் கூட்டு வருது. அப்போது கணவன் மனைவி சண்டையெல்லாம் தீர்ந்து உங்கள் பழைய ஈகோ எல்லாம் முடிஞ்சு, புரியுதா, உங்களுடைய சந்தோஷமெல்லாம் வரப்போகிறது இந்த தை மாதத்துக்கு பிறகு. நீங்களே உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி போனா போட்டு விடு, தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் சாரி மன்னிச்சிரு என்பதெல்லாம். நண்பர்களே, நம்மெல்லாம் ஒரு பாலிசி வச்சுருக்கோம், நான் யாரிடமும் மன்னிக்க கேட்க மாட்டேன், நான் ஒரு வணங்காமுடி. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் மனித குலத்துக்கு எதிரான மாபெரும் அபாயங்கள். நான் இப்படி தான் அப்படிங்கிறது. அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் எதை வேணால் விட்டு கொடுக்கலாம். இவ்வளோதான். மனித குலம் மகிழ்ச்சியைத்தான் தேடுகிறது. ஏழுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது மகிழ்ச்சி தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆளே மாற போகிறீங்க, வேணால் பாருங்கள். ரிஷபராசிக்காரர்கள்லாம் ஹேர் கட் பண்ணிப்பீங்க, அழகாக ஜிம் போவீங்க, ரொம்ப அழகாக மாற போகிறீங்க. இதனால் வரைக்கும் என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை சார். இனிமேல் பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக பாருங்கள். நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ண போகிறேன். நான் உடம்பை செஸ்ட்டு ஏற்ற போகிறேன். பண்ணுற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக உடம்பை பார்த்துப்பீங்க. உடம்பே சார், என்றைக்கு நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் லவ் நிறையா பண்ணுவாங்க, தன்னைத்தானே நிறையா லவ் பண்ணுவாங்க. அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ். அடுத்ததாக செவ்வாயை போலவே சுக்கிர பகவானும் அதே இடத்துக்கு வரார். இவர் யார் உங்களுக்கு? இவர் உங்களுக்கு 1, 6 கூடியவர். இவர் தான் உங்கள் ராசிநாதன். இவர் ஃபாதர். உங்கள் ஃபாதர் எங்கே போகிறார்? 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்பாங்கிற ஸ்தானத்துக்கே அப்பாவை பிரிஞ்சிருக்கவங்கலாம் அப்பாவை பார்ப்பீங்க. எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார் சார், நான் இந்த ஊரில் இருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படின்னா போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அப்பாவை பார்ப்பீங்க. அப்பாவோட மகிழ் திருப்பி. நிறைய பேர் அன்புள்ள மகனே, நான் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கேன், நான் அங்கே மெட்ராஸ்க்கு வந்துடலான்னு பார்க்குறேன், எனக்கு லைஃப் போர் அடிக்குது. உண்மையிலேயே நம்ம வீட்டில் நம்ம பொண்டாட்டி அப்பாவை கூட சேர்ந்து வாழ விட போகிறதில்ல. அதனால் நிறைய பேர் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? இல்லை அப்பா உங்களுக்கு சிட்டி செட் ஆகாது, அவர் சொன்னாரா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவரே நம்ப வச்சுருவோம். கடைசியாக சிட்டி செட் ஆகாதுன்னு அவரே நம்ப வச்சுருவோம். அது போன்ற மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் சரியாகி அப்பா கூட சேர்ந்துருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள்லாம் உங்கள் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வாருங்கள், விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள். என்னிடம் ஜோதிடம் பார்த்த பிறகு கை நிறைய வரங்களை பெற்று செல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.